இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி 3 இன்ப அதிர்ச்சிகளை கொடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளை இன்னைக்கு பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அதில் முக்கியமானது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அதில் முதல்ல பால் கொள்முதல் விலையை உயர்த்துவதற்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கவுவோட அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்தது அப்படிங்கிறதே எவ்வளோ உள்ளார்ந்து ஒரு விஷயத்தை இந்த தாவேகா அரசு அணுகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து காமிக்கிற வகையில் அமைஞ்சிருந்துச்சு. அதாவது 1 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா அதுக்காக அந்த பசு எவ்வளோ ரத்தத்தை அது அது அந்த ரத்தத்தை சுத்திகரித்து அந்த ரத்தம் தான் அந்த பாலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொதுவாகவே ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்னன்னா, பாலோடைய ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அன்றாட தேவைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பால் விலை அதிகரிச்சிச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் அரசுக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ கொள்முதல்ல என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது பால் உற்பத்தியாளர்களுக்கு என்ன விஷயத்த செஞ்சால் அந்த உற்பத்தியை பெருக்க முடியும், உற்பத்தியை பெருக்கினாலே விலையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க உயர்த்த வேண்டிய அவசியம் வராது அப்படிங்கிறத அந்த கண்ணோட்டத்தில் இந்த கொள்முதல் விலையை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. அதுதான் முதல் இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சிஎம் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் முதலமைச்சரோட காப்பீடு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே இருந்த அரசு கொடுத்தது ஒரு 5 lakh அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நிர்ணயத்தை 25 லட்சமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணது உண்மையிலே யாரெல்லாம் அந்த கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஏழைகள் இன்றைக்கி என்ன கிடைக்காம அவதிப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு வயதான காலத்தில் அப்படின்னா அவங்கக்கிட்ட காசே இருக்காது. அப்போ வெறும் அந்த 5 லட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி மருத்துவ செலவினங்கள் ஜாஸ்தியாயிட்டே போகுது. அப்போ மருத்துவமனைகளில் நிறைய காசு கேட்குறாங்கங்கும்போது அவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டல்லே, அதாவது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய செலவாகும்னே ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் கூட இருப்பாங்க ஏழைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு பெரிய நோய் வருது, அதுக்காக செலவு நிறைய ஆகுது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ ஒரு 5 லட்சம் அப்படின்னா அதுக்கு உட்பட்டு அவங்களால பண்ண முடிஞ்சதை மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கும்போது இந்த 25 லட்சமாக அவங்க உயர்த்தி இருக்கிறது நிறைய, இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தேவையில்லை ஏழைகளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அந்த கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே, ஏழைகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு நற்செய்தியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனை 400 பெட் ஃபெசிலிட்டிஸோடு அமைக்கப்படும்னு சொன்னார். அதை சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, வட சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக மருத்துவ அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பூரில் இந்த மருத்துவமனை அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் குறிப்பிட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அது அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கான உரிமை. அது அவங்க அவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அப்படின்னு அவங்க சொன்னது அது எவ்வளோ ட்ரூவான ஒரு விஷயம். ஏன்னா இருக்கிறதுக்கான ஒரு இடமும் சரி, அதுக்கப்புறம் மருத்துவம் தான் இன்றைக்கி அதுவும் சாதாரணமாக யங் பருவத்தில் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. ஆனால் வயதாக வயதாக நமக்கு மெடிக்கலுக்கான செலவு தான் எல்லாருக்குமே அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், அது ஒரு சிறந்த ஒரு மருத்துவமனை அமைச்சு கொடுத்து அதில் டாக்டர்ஸோட பற்றாக்குறை இல்லாமல் அப்படி என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை எல்லாமே வச்சு அவங்க பேசி அந்த மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் புற்றுநோய் பற்றி பார்த்தோன்னா புற்றுநோயோட சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகரிச்சுட்டே வருதுன்னு அண்மையில் நான் கூட ஒரு தகவல் படிக்கும் போது அப்போ கேன்சரோட அந்த வாய்ப்புங்கிறது இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை இழந்துட்டே வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது புற்றுநோயோட அந்த சதவீதம் அதிகரிச்சுட்டே வருதுன்னு அந்த தகவலை பார்க்கும்போது அப்போ உடனே இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பரவாயில்ல, அப்போ கவர்மெண்ட் மக்கள்
மக்கள் மேலே உண்மையிலே வந்து அக்கறையோடு இருக்காங்கங்கிறத தான் இது காட்டுது. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் எப்போ எழுந்திரிச்சு பேசினாலுமே மக்களுக்கு வந்து அதாவது அவங்க எப்போ பேசுவாங்கன்னு அந்த ஒரு ஆர்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து இன்னைக்கு அவங்க தரமான செயல்கள் நிறைய செஞ்சாங்க. என்னென்னா திமுக சைட்லேருந்து வந்துட்டு ஆதாரம் கொடுங்க எங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கும்போது சிஎம் அவர்களே எழுந்துட்டு இந்த மாதிரி ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. லாஸ்ட் டைம் வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து சொன்னாங்க என்னோட டேபிளில் வந்து 3 ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் அவர் வந்து போகிற போக்கில் ஒன்றும் சொல்லலை. உண்மையாகவே என்னோட டேபிளில் வந்து 3 ஃபைல்ஸ் இருக்குது. அதை வந்து சீக்கிரமாக வந்து இப்படி ஆதாரம் வேணும்னு கேட்டு சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ அதாவது திமுக வந்து போக 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 அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டே போகிறத தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியெல்லாம் வந்து சிஎம் அவர்களே வந்து உடனே எந்திரிச்சு இந்த பதிலை கொடுக்கும்போது அது வந்து மிக தரமான ஒரு பதிலடியாக இருந்துச்சு. அதே மாதிரி சட்டசபையில் திமுக காரங்க வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கங்கிறதையும் வந்து மக்கள் வந்து ஒரு சைடு வந்து லைவ்ல போட சொல்லி அதாவது இப்போ ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் மட்டும்தான் காண்பிக்கப்படுறாரு. அப்போ அந்த டைமில் கூச்சல் குழப்பங்களை வந்து எதிர்கட்சிகள் எழுப்பும்போது அவங்களுடைய அந்த அதாவது ஆவேசமாக வந்து முன்வரிசைக்கு வர்றது, அடிக்கிற மாதிரி பாயிறது, இந்த மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒருமையில் பேசக்கூடிய விஷயங்கள் இது எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து தெரியறதில்ல. அதனால வந்து அதையும் சேர்த்து ஒளிபரப்பணும்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். அதாவது பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினதாகவும் இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக அதை வந்து கண்டித்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து எதுக்காக இப்போவும் அப்படி வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா வந்து அப்படி பண்ணுறது மூலமாக இப்போ நம்ம குதிரை பேரெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பண்ணி தாவேக்காவை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணினது மாதிரி இப்போ வந்து சட்டசபையில் என்ன பண்ணலாம், தாவேக்காவை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க பேசும்போது அடிக்கடி குறுக்கீடுகள் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத விவாதங்களை வந்து நடத்துவதற்கு ஏற்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி வந்து திமுக வந்து பண்ணிகிட்டே இருக்குது. இன்னொன்று அதிமுகவும் அதே மாதிரி நேற்று வந்து திமுக வெளிநடப்பு செஞ்சிச்சுன்னா இன்றைக்கி வந்து அதிமுக வந்து வெளிநடப்பு செய்யுது. அதில் வந்து இபிஎஸ் அவர்கள் வெளியில் போயிட்டு ப்ரெஸ் இருக்கீங்களா வாங்கங்கிற மாதிரி ப்ரெஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்ததெல்லாம் வந்து ஓகே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சட்டசபையில் வந்துட்டு சௌமியா அன்புமணி அவர்களோட ஸ்பீச் உண்மையிலே வந்து அவங்கள வந்து தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புன அவங்களோட தொகுதி மக்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப நியாயமாக அதை வந்து நியாயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். முதல்ல அந்த மக்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து சட்டசபையில் புதுசாக தாவேகா எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க, ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போதும் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே சௌமியா மேம் வந்து போயிருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இவ்வளோ பேச்சு திறமை இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து எடுத்து சொல்லும் போது நமக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து மிகப்பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நல்லா புரியுது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். அதுக்காக வந்து அவங்க வந்து அதாவது இப்போ எடுத்த உடனே அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரில. அவங்களோட அதுக்கான அவங்களுடைய ப்ராக்டிசஸ் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப காலமாக வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும். நீர் வளத்தை பற்றி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கூவமாறு பற்றி சொல்லும்போது கூவமாறு வந்து சென்னையில் வந்து இன்றைக்கி எவ்வளோ அது சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது. ஆனால் அது வந்து கூவம்ங்கிற ஒரு பகுதியில் வந்து இருந்து தொடங்கி தான் இங்கே சென்னைக்குள்ளே வருது. அப்படிங்கும்போது அந்த கூவம் பகுதியில் மக்கள் வந்து அதை வந்து குடிக்கிறதுக்காக அந்த விவசாயத்துக்காகலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சுகாதாரமான ஒரு தண்ணீரை இயற்கை வந்து கூவம்லேருந்து கொடுக்குது. அப்படிங்கும்போது அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது மட்டும் எப்படி வந்து இப்படி சாக்கடை தண்ணி மாதிரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரசாயன கழிவுகள் கொட்டப்படுது, திடக்கழிவுகள் கொட்டப்படுது. முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் வந்து ஃபண்டை அலோகேட் பண்ணி அதை வந்து
தூய்மைப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க. அது வந்து நல்ல திட்டம் தான் அப்படின்னா கூட, நீங்க தூய்மைப்படுத்தினா கூட அங்க கொட்டுற கழிவுகள தடுக்காம, நீங்க வந்து தூய்மைப்படுத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வேலிடான அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே வந்து அதாவது நீர் வளங்கள வந்து நம்ம இன்னைக்கு எப்படி வந்து தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஸோ அதுலயும் குறிப்பா வந்து இந்த நுங்கம்பாக்கம்ல நானே பார்த்துருக்கேன். அந்த ஏரியா வந்து லேக் ஏரியானே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. அது பார்த்தா அது வந்து ஏற்கனவே ஏரி இருந்த இடத்துல தான் வள்ளுவர் கோட்டம், அதுக்கப்புறம் அந்த சுற்றி அந்த ஏரியாக்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களையெல்லாம் அவங்க வந்து எடுத்து முன் வச்சு, அப்போ இனி இருக்கிறதையாவது நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்ஷ் லேண்டை பற்றி அவங்க பேசினாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து பாதுகாத்தா மட்டும்தான் வந்து நீர் வளத்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்க பேசினது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து உடனடியாக வந்து நாங்கள் வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே தாவேக்கால இருந்து திரு புசி ஆனந்த் அவர்களும் வந்து அதை ஒப்புக்கொண்டது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஓகே, ஒரு மக்களுக்கு இதுதான் வந்து நன்மையை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் பொதுவாகவே வந்து முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, ஓகே தான். இருந்தாலும் அதாவது கூட்டத்தொடர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே யார் புதுசாக எந்திரிச்சு பேச ஆரம்பித்தாலுமே விஜய் அவர்களை வந்து அதாவது அவங்களால தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ஓகே தான்னாலும், அந்த புகழ் பாடுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களே வந்து ஒரு குறிப்பை வந்து சபாநாயகர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சட்டமன்றத்துக்குள்ளே முதல்ல வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற நேரமே குறைவு தான். பேசி 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 தேவையில்லாத பேச்சுக்களை வந்து தவிர்க்கிறது மூலமாக நிறைய மக்களோட பிரச்சனைகளை தான் பேசணும். அதுக்கான இடம் தான் சட்டமன்றம். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து புகழ் பாடுறதுலையும் இல்லைன்னா வந்து அந்த துறை சம்பந்தமான அந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும்போது அதை விட்டுட்டு வேற டாபிக்கு வந்து டைவர்ஷன் ஆகுறது, இதெல்லாம் இல்லாமல் நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க எம்எல்ஏஸை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கணும். ஏன்னா மக்கள் வந்து முதல் முறையாக அவங்கள வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்களோட தொகுதி சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 3 இன்ப அதிர்ச்சிகள் வந்து விஜய் அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து ஒன்று அந்த ஃபஸ்ட்டு அவங்க பால் கொள்முதலுக்கு வந்து விலையை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா அந்த 25 லட்சம் ரூபாயாக அந்த காப்பீட்டுக்கான தொகையை வந்து உயர்த்தியது அப்படின்னா கூட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது எம்எல்ஏஸ்க்கு வந்து கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அதுவும் வந்து முதல் முறையாக எம்எல்ஏக்களாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தாவேகாலையும் சரி. ஆக்சுவலாக அந்த கோரிக்கையை வைத்தவரே வந்து விசிகேலேருந்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ தான் கேட்டாங்க, ஜோதிமணி அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் விஜய் அவர்கள் உடனே இதை வந்து அட்ரஸ் பண்ணி இந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை, எம்எல்ஏக்கள் வந்து ஆட்டோவில் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம இன்றைக்கி தான் தெரிஞ்சிருந்திருப்போம். முதல்ல வந்து சட்டசபையோட இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து கொண்டாடணும். ஏன்னா முதல்ல சட்டசபையில் யார் யார் போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்கங்கிறத தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இருக்கும். எங்கே நம்ம பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் இப்போ இவ்வளோ காலமாக வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இப்போ வருது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி எனக்கு காலேஜ் படிக்கிற டைமில் வந்து காதல் தோல்வி, அப்போ வேலை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு கார் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வந்து எல்லாருக்குமே வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்து வந்து இப்போவும் வந்து அதாவது தொலை தூரத்துல இருந்து சட்டமன்றத்துக்கு வரும்போது நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறி வரோம் அப்படின்னலாம் வந்து காட்டுமன்னார் கோயில் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ சொல்லும்போது அவங்கெல்லாம் பாருங்களேன், விசிகேல வந்து அவங்க அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கொள்கை முழக்கமாக வச்சுருந்தா கூட திமுகவில் அதெல்லாம் பாசிபிளே இல்லை. இப்போ வந்து அவங்க அமைச்சரவைக்குள்ளே வந்து அதற்கான வாய்ப்பு வந்து உள்ளே வரும்போது இதோ பாருங்கள், எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு கூட ஃபெசிலிட்டி இல்லை, எனக்குன்னு சொந்தமாக வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து வெஹிக்கிள் வேணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏஸ்க்கும் பிஏ அப்படிங்கிறவர் அவசியம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து
அந்த கார் கொடுக்குறதாகட்டும், காருக்கான அலவன்ஸ் கொடுக்குறதாகட்டும், அந்த பெட்ரோல் எரிவாயுலாம் நிரப்பும் போது அதுக்கான அலவன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிஏக்கான செலவாகட்டும், எல்லாத்தையுமே நாங்களே தரோம், அரசே தரோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த கார் வாங்குகிற ஃபெசிலிட்டி கூட இருந்திருக்கலாம். ஆனால் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போகிற அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கார் இல்லை அப்படிங்கும்போது அது கார் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெரிய அளவில் வரவேற்கப்படுது. இந்த விஷயத்துக்கு பிறகு தான் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது எப்போவுமே வந்து தொகுதி மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு எம்எல்ஏவை வந்து நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு வந்து தேர்வு செஞ்சு எங்கள் பிரச்சனைகளெல்லாம் அரசுக்கு எடுத்து சொல்லி பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறதுக்கு தான் எம்எல்ஏஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான நோக்கமே அதுதான். ஆனால் பல இடங்களில் திமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, இப்போ கூப்பிட்ட இடத்துக்கு வந்து தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்எல்ஏக்கள் அங்கே போகணும், மக்கள்கிட்ட நேரடியாக பேசணும், நான் இதை செஞ்சு தரேங்கிற அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய பணி. அப்போது இப்போ வந்து சொந்த வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து தொகுதி மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக சென்று அணுகுவதே வந்து கடினமாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து கார்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து இனோவா காராக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னலாம் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பண்ணினதுக்கு அப்புறம் இங்கே யாராவது எந்த எம்எல்ஏவாவது சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போய் ஏதாவது பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு மட்டும் வந்து எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா கார் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமும் தொகுதிக்கு போய் மக்கள் பிரச்சனையை கேட்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. ஸோ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைக்கும் அவங்களே நேரடியாக போய் அதை வந்து தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது.